அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட்டிங் டைரக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் இது இன்ட்ராடே கிளாஸ் வருகிற 21 ஜூன் 21 தூங்குது. அதுக்கான டீடைல் டாபிக் யாராருக்கு அப்படிங்களோ உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஆகஸ்ட்ல பொசிஷன் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் செப்டம்பர் அக்டோபர்ல தான் அடுத்த கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம இதுக்கு வருவோம். பொசிஷன் பாருங்க. ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் 11 லட்சம் கான்ட்ராக்ட் பைல இருக்காங்க. நேற்று ஒரு 82,000 கான்ட்ராக்ட் செல்லுக்கு மாறி இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் பாருங்க, நேற்றுக்கு 1,22,000 கான்ட்ராக்ட் செல்லுக்கு இது பைக் வந்திருக்காங்க. நேற்று மார்க்கெட் ஏறிச்சு அப்படிங்கிறதுக்கான விட இங்க இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய காம்படிஷன் தான் மேட்ச். இவங்க ரீட்டைல் ட்ரேடர் எப்பவுமே இது எகென்ஸ்டா இருப்பாங்க. மார்க்கெட்டு இந்த ரீட்டைல் ட்ரேடர் எகென்ஸ்டா தான். ரீட்டைல் ட்ரேடர்ங்கிறது நம்ம, ஓகேங்களா? எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் இது ஒரு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த லைவ்ல எப்படி எடுக்கணுங்கிறது தான் அங்க முக்கியம். இது முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. ஓகேங்களா? இது அப்படியே கூட மாறிடலாம் இன்னைக்கு காலையில. கரெக்டுங்களா? இந்த இடம் இதை ஒரு அடிஷ்னலா பயன்படுத்து. எப்படி இருக்கு, என்ன பொசிஷன் பில்ட் பண்ணிருக்காங்க, எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதெல்லாம் வைத்து அழகா ட்ரேட் பண்ணலாம் ஈஸியா. ஓகேங்களா? சரி, நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம மேக்ஸ் சம் ரூல்ஸ் என்ட்ரி அங்க வரும்போது தான் அந்த சேஞ்சஸ் நடக்கும். இன்னைக்கு 23,300 புட்டு 172 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் ஏறும். அதே 172 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் இறங்கும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த சைக்கிள் நான் கொடுக்குற இந்த வேலை வந்தா இந்த 172 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்கன்னு நான் சொல்றேன். கரெக்டுங்களா? எய்தர் அப் ஆர் டவுன். நம்மகிட்ட படிச்சவங்களுக்கு தெரியும் இது தேவையில்லை, இது ஒரு அடிஷனல் டூல், எங்க வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது. யூடியூப் பாக்குறவங்க மட்டும்தான் இந்த இடத்த நான் செய்யும். இந்த இடமே வரல, நான் என்ன பண்றோம், தவிர்த்துடுங்க. ஏன்னா இது இந்த சைடு பல வேல்யூகள் இருக்கு. அது இங்க இருந்து போனா இதை பிரேக் பண்ணி மேல போனாலும் ஒரு வேல்யூல திரும்பி ஆகணுங்க. ரூல் ரிவர்சல் ஆகி ஆகணுங்க ரூல். ஆர் எய்தர் அதே டைரக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும் ஆர் அதே டைரக்ஷன். அப்போ மார்க்கெட்டுங்கிறது முன்னாடியே கால்குலேட் எல்லாமே பண்ணி அந்த கால்குலேஷன் வேல்யூல தான் பிரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் எல்லாமே மாறும். நம்ம அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. இப்ப லைவ்ல என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியுமா? ஓப்பன் இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல பிரைஸ் இந்த நியூஸ் வந்துருச்சு, ஏதாவது தெரியும் போதா? கிடையாது. ஆனா அந்த வேல்யூலயே ரெஸ்ட் பண்ணுவோம். அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து இயங்குது அப்படிங்கறத சிந்திக்கணும் என்பதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. சிந்தித்து செயல்படுங்க. யாரு சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னா பயன்படுத்து. அப்போ இன்னைக்கு 23,300 புட்டு 172 rupees அப்படிங்கிறத என்னன்னு செக் பண்ணுங்க. இது 23,300 தான் கொடுக்க முடியுமா? 23,300 கால்ல கொடுக்கலாம், அதுக்கு வேல்யூ மாறுபடும். 200 கொடுக்கலாம், கால்ல கொடுக்கலாம், புட்ல கொடுக்கலாம். 400 கொடுக்கலாம், கால்ல கொடுக்கலாம், புட்ல கொடுக்கலாம். எனி சைக்கிள் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால இது ஒரு அடிஷனல் டூல் தான், சிந்திப்பதற்காக மட்டுமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.